வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். இன்று கஷ் எனப்படும் தியாக திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் ஐபிசி தமிழின் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கையை வழிக்கு கொண்டுவர பொது வேட்பாளர் தேவை என்கின்றது தமிழ் பொதுச்சபை. பொது வேட்பாளர் தொடர்பான சுமந்திரனின் கருத்துக்கு பதிலடி. மகாவலி வலயத்தில் 45,000 காணி உறுதிகளை வழங்க ரணில் திட்டம். தமிழர் பகுதிகளில் புதிய சிங்கள குடியேற்ற அபாயம் என எச்சரிக்கிறார் ரவிகரன். இலங்கையில் அடுத்த வருடம் முதல் வீடுகளின் வாடகை வருமானத்துக்கும் புதிய வரி. நாணய நிதிய திட்டங்களுக்கு அரசாங்கம் தாளம் போடுவதாக சஜித் கண்டனம். மேற்கு வங்க தொடருந்து விபத்துக்கு மத்திய அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு. மோடியின் தவறான நிர்வாகம் காரணம் என காங்கிரஸ் கட்சி கண்டனம். சீக்கிய செயற்பாட்டாளர்களின் படுகொலை சதி சூத்திரதாரி அமெரிக்காவிடம் சிக்கினார். ஐரோப்பாவில் இருந்து நியூயார்க்குக்கு நாடு கடத்தப்பட்ட நிகில் குப்தா. பிரான்ஸ் பொது தேர்தலுக்கான முதற் சுற்று வாக்களிப்புக்கு அதிகாரப்பூர்வ பரப்புரைகள் ஆரம்பம். தீவிர வலதுசாரிகளை தடுக்க இடதுசாரிகளின் புதிய கூட்டணி பிரயத்தனம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுக்கான தேவையை தென்னிலங்கை சக்திகள் உணர ஆரம்பித்துள்ள தருணத்தை தமிழர் தரப்பினர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார். அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடியும் எனவும் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுரேன் குருசுவாமி குறிப்பிட்டுள்ளார். எனினும் டெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் நிகழ்வுகளில் பங்கேற்று அவருக்கு மறைமுக ஆதரவை வழங்குவதற்கான விமர்சனங்களுக்கு மத்தியில் அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரின் இந்த கருத்தும் வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல் சூழ்நிலையில் பல குழப்பங்கள், பொருளாதார ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இன்று தெற்கில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தேர்தல் கால சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையிலே பல்வேறு விதமான மாற்றங்களுடன் தென்னிலங்கை தலைவர்கள் தமிழர்களை அணுகுகின்ற சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றமும் அதுபோன்று எங்களுடைய பிராந்திய அரசியல் சூழலிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றமும் அதேபோன்று பிரதான வல்லரசுகள் குறிப்பாக மனித உரிமை பேரவையில் பிரதான நாடுகளாக அங்கம் வகிக்கின்ற பிரித்தானியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்பட போகின்ற அரசியல் மாற்றங்களும் தேர்தலினூடாக மிக விரைவிலே அதற்கான முடிவுகள் எங்களுடைய ஆவணி மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்துக்குள் அங்குடைய பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். உள்ளூர் பிராந்திய பூகோள அரசியல் மாற்றங்களை எமது மக்களின் நலன் சார்ந்து நாங்கள் கையாள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் பொது அமைப்புகள், மத அமைப்புகள், கட்சிகள், அரசியல் கட்சிகள் என்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த நிலைப்பாட்டிலே வேலை திட்டங்களை முன்னெடுப்பது மிக அவசியமானதாகும். அதற்கான பல முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்னும் நாங்கள் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய பிரதானமான அரசியல் கட்சிகளையும் அதேபோன்று சமூக அமைப்புகளையும் அதேபோன்று மத தலைவர்களையும் ஒன்றிணைத்து மத அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ் மக்கள் ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது ஒரு விடயங்களை நாங்கள் சர்வதேச அரங்கிலேயோ பிராந்திய அரங்கிலேயோ உள்ளரக அரசியலையோ முன்னெடுக்கக்கூடியவர்களாக எங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய மிக தேவையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். தமிழீழ விடுதலை இயக்கம் பொது வேட்பாளர் என்று தமிழ் மக்களுக்குள்ளே எழுந்துள்ள ஒரு முக்கியமான கோரிக்கைக்கு குறிப்பாக சமூக அமைப்புகள் பொது அமைப்புகள் முன்னெடுத்து செல்லுகின்ற கோரிக்கைக்கு எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதற்கு தமிழ் தரப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை செயல்படுத்தினால்தான் இது ஒரு வெற்றிகரமான விடயமாக முன்னெடுக்க முடியும் என்பதிலும் நாங்கள் மாறாத கருத்து கொண்டுள்ளோம். இன்னும் பொது வேட்பாளர் யார் என்ற நாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை. இலங்கையில் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் ஆதரவு முக்கிய விடயமாக காணப்படுவதால் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என குடிசார் அமைப்புகளை உள்ளடக்கிய தமிழ் மக்கள் பொதுச்சபை வலியுறுத்தியுள்ளது. தமிழ் மக்கள் போராட்டங்கள் மேற்கொண்டு தென்னிலங்கையில் எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என குறிப்பிட்ட பேராசிரியர் டினா கணேசலிங்கம் அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி பொது வேட்பாளருக்கே உண்டு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எனினும் பொது வேட்பாளர் விடயத்தில் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இந்த முறை தேர்தலில் தமிழர்களின் வாக்கு பலம் பிரதானமாக இருக்கும் நிலையில் அதனை உதாசீனம் செய்யக்கூடாது என கூறியிருந்த பின்னணியில் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் இந்த கருத்தும் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான காலத்தின் தேவை குறித்து தமிழர் பொதுக்கட்டமைப்பு கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் மாவட்ட குடிசார் சமூகத்தினரை அழைத்து குறித்த கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தனர். கலந்துரையாடலில் பேராசிரியர் டி கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர் மணிலாந்தன், அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம், மாவட்டத்தின் குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது பொது வேட்பாளர் தொடர்பாக பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களும் தமது கருத்துக்களினை தெரிவித்தனர். பரிஷ்கரிப்பதனால் தென்னிலங்கையில் ஏதாவது மாற்றம் நிகழுமா? ஆட்சி முறையில் கூடமாக உங்களுக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்ட ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டதா? அல்லது நாங்கள் காலங்காலமாக பரிஷ்கரித்து வருகிறோம். அதனுடைய விளைவு எதை நோக்கி எங்களுக்கு அறுவடையை தந்திருக்கிறது. நாங்கள் 10% மக்கள் வாக்களிக்காமல் இருத்தல் என்பது நான் நினைக்கிறேன் தென்னிலங்கைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியை இலகுவாக ஒரு வேட்பாளர் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அது ஒரு புறம். இரண்டாவது, ராமர் குறிப்பிட்டது போல் என்னுடைய திரட்சியை நான் ஒரு தேசிய இனம், நான் ஒரு தேசமாக இருக்கிறேன், நான் ஒரு தேசியமாக இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்ல தவறுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஈழத்தமிழர்களுடைய இருப்பு எப்படி இருந்திருக்கிறது என்பது கேள்வி கேட்கப்பட வேண்டியது, தீர்க்கப்பட வேண்டியது. நான் நினைக்கிறேன் இலங்கையில் ஒரே ஒரு தேர்தல் இந்த 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 எல்லா சூழலையும் மாற்றக்கூடிய ஒரு செய்முறையை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் பொது வேட்பாளர்களுடைய தேர்தல். அதுதான் ஈழத்தமிழருடைய முதன்மைக்கும் அடிப்படைக்கும் ஒரு நியம மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு செய்முறையை அது தனக்குள் கொண்டிருக்கிறது. நான் இலங்கையை பொறுத்தவரை, இலங்கையுடைய அரசியல் அமைப்பை பொறுத்தவரை கோரம் என்பது ஒரே ஒரு தேர்தலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அது மக்கள் தீர்ப்புக்கு மட்டும்தான். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் காணிகளின்றி இருக்கும் நிலையில் தமிழ் மக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட காணிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராஸ் ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார். முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருந்த பூர்வீகமான நீர்ப்பாசன குளங்களுடன் இணைந்த காணிகள் அனைத்தும் அபகரிக்கப்பட்டு 4500க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை இன்றைய அளவில் 47,455 குடும்பங்களும் மொத்த மக்கள் தொகையாக 1,40,40,931 மக்கள் தொகையும் காணப்படுகின்றது. இதில் தமிழர்களின் பூர்வீக இடங்களில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களாக 4,557 குடும்பங்கள் சிங்கள குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள். 12,545 மக்கள் தொகையாக காணப்படுகின்றனர். முஸ்லீம் மக்களாக 1,675 குடும்பங்களைச் சேர்ந்த 6,382 பேர் காணப்படுகின்றனர். தமிழ் மக்களாக 41,210 குடும்பங்களைச் சேர்ந்த 1,21,799 பேர் காணப்படுகின்றார்கள். இதில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னவென்றால், ஏற்கனவே சொன்ன விடயங்களோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு சொந்தமாக பூர்வீகமாக இருந்த நீர்ப்பாசன குளங்கள், அதனோடு சேர்ந்த காணிகள் யாவையும் அபகரிக்கப்பட்டுத்தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4,557 குடும்பங்களில் பல குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மகாவலி திட்டத்தின் கீழ் தமிழ் மக்களின் காணிகள் பறிக்கப்படுவதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் மகாவலி வலயத்தில் உள்ள 45,253 பேருக்கு காணி உறுதி வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 3 தலைமுறைகளாக காணி உறுதிகள் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு விவசாயிகள் சோறு தந்தார்கள் எனவும் மகாவலி வலயத்தில் உள்ளவர்களுக்கு காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் வைத்து ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மரபுரிமை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மகாபலி வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட 45,153 பேரில் 1,524 பேருக்கு எம்லிபிடி மகாபலி விளையாட்டரங்கில் இன்று காணி உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்போது அடையாள ரீதியாக காணி உறுதிகளை வழங்கி வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி, மரபுரிமை திட்டத்தின் காணிகளை வழங்க வேண்டியவர்களுக்கு அடுத்த 2 மாதங்களில் காணிகளை பெற்றுக் கொடுக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் 75 வருடங்களாக மக்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட்டு
வழங்கப்பட்டிருக்கவில்லை. தற்போது சட்டப்பூர்வமாகவே அந்த உறுதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கிறோம். இது ஒரு வகையான புரட்சியாகும். நாடு என்ற வகையில் அனைவருக்கும் நெருக்கடியான காலம் உருவாகியது. அதனால் அனைவருக்கும் நட்டம் ஏற்பட்டது. இப்போது நாடு நல்ல நிலையை அடையும் வேளையில் அதன் பலன்களும் மக்களை சென்றடைய வேண்டும். குறிப்பாக நாட்டுக்கு சோறு தரும் விவசாய மக்களுக்கு அவை நிச்சயமாக கிடைக்க வேண்டும். விவசாயிகளுக்கு காணி உறுதிகளை வழங்கியது போலவே கொழும்பு மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளின் வீட்டு உரிமைகள் வழங்கப்படும். அதனால் 2,50,000 பேருக்கு வீட்டு உரிமைகள் கிடைக்கும். உங்களால் சிறந்த விளைச்சல் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கவில்லை. அந்த கஷ்டங்களை 3 பரம்பரைகள் அனுபவித்திருக்கின்றன. இனியும் கஷ்டங்களை தரக்கூடாதென அரசாங்கம் தீர்மானித்தது. அதனால் விவசாய மக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த மரபுரிமை வேலை திட்டம் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்காக நாம் முன்னெடுக்கும் வேலை திட்டம் இத்தோடு நின்றுவிடாது. காணிகளை வழங்குவது மாத்திரம் போதுமானதல்ல. கிராமங்களில் வறுமையை ஒழிக்க விவசாய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகவே விவசாய நவீனமயப்படுத்தல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. காணியுரிமை கிடைப்பதால் மக்கள் தமது வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அனைவரும் அந்த வேலை திட்டத்தின் பங்குதாரர்கள் ஆக வேண்டும். அதற்கு தேவையான நிதி அடுத்த வருடத்திலிருந்து வழங்கப்படும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் உட்பட வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் சொந்த நாட்டில் அதிகளவில் சொத்துக்களில் முதலீடு செய்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டு முதல் சொத்துக்களின் நிகர பெறுமதியின் அடிப்படையில் வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் புதிய வாடகை வருமான வரி விதிப்பானது ஏழை மக்களை பாதிக்காது என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா நிதியமைச்சு இந்த வரி தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. வாடகைக்கான வருமான வரி தொடர்பாக விளக்கமளித்து இன்று ஸ்ரீலங்கா நிதியமைச்சு மற்றும் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை 2023ஆம் ஆண்டிற்கான வருவாய் இலக்குகள் பெரும்பாலும் எட்டப்பட்டுள்ளதுடன் 2024ஆம் ஆண்டில் இலக்கு வைக்கப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13.5% வருவாயை இந்த ஆண்டு இறுதிக்குள் எட்டுவதற்கான பாதையில் பயணிப்பதாக ஸ்ரீலங்கா நிதி அமைச்சு கூறியுள்ளது. எனவே 2025ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15% என்ற இலக்கு வருவாய் இலக்கை அடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.5% வருவாய் மேலும் ஈட்ட வேண்டும் எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகவே சொத்து அடிப்படையிலான வரி என்பது 2025 வருவாய் இலக்கை அடைய உதவும் முக்கிய வருவாய் வழிமுறையாகும் எனவும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட சொத்து வரியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டாலும் வீதங்கள் மற்றும் வரம்புகள் தொடர்பான விவரங்களை இறுதி செய்ய சிறிது காலம் எடுக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வரி விதிப்பின் நோக்கம் சராசரி வருமானம் ஈட்டுபவர்கள் மீது அல்ல எனவும் மாறாக அதிக நிகர மதிப்புள்ள தனிநபர்களே எனவும் ஸ்ரீலங்கா நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சமூகத்தின் செல்வந்தர்களுக்கு சொந்தமான அதிக மதிப்புள்ள சொத்துக்கள் அல்லது சொத்துக்களுக்கு வரி விதிக்கப்படுவதை உறுதி செய்ய பொருத்தமான வரி விலக்கு வரம்புகளை விதிப்பதன் மூலம் இந்த நோக்கங்கள் அடையப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரியானது 2025ஆம் ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.2%, 2026ஆம் ஆண்டு முழுவதும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.4% இருக்கும் எனவும் அமைச்சு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பது தொடர்பான அரசியலமைப்பு திருத்தங்களை செய்வதற்கு தேவையான சட்டப்பூர்வ செயல்முறைகள் முடிக்கப்பட வேண்டும் என்பதுடன் இந்த வரி விதிப்பை அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு கொண்டுவர எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்மொழியப்பட்ட வரிமுறையை செயல்படுத்துவதற்கு தேவையான மதிப்பீட்டு வழிமுறைகள் மற்றும் தரவுத்தளத்தை மேம்படுத்த பல குறிப்பிடத்தக்க நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அமைச்சு மேலும் கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடும் பொம்மை ஆட்சியை நடத்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வாடகை வீடுகளுக்கும் வரி விதிக்கும் சூத்திரத்தை உருவாக்கி வருவதாக பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். சமூகம் மீள முடியாத அழுத்தத்தை எதிர்கொண்டு வறுமையில் வாடினாலும் அவர்கள் மீது வரி விதிக்கும் செயற்பாடுகள் முடிந்த பாடில்லை எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஆதர்ஷமத் கிரீன் டெக்னாலஜி பாசலப் நமது நாட்டின் இறையாண்மையை நாங்கள் யாருக்கும் விற்கவில்லை. நல்ல நிலையில் இருந்து நல்லதொரு கலந்துரையாடலுக்கு சென்றால் மக்கள் தரப்பில் செய்ய வேண்டியதை சரியாக செயற்படுத்த முடியும். மக்களின் அழுத்தத்தை குறைத்து மக்களின் அசௌகரியங்களை குறைப்பதன் மூலமாக ஒடுக்குமுறையான மக்கள் வாழ்க்கையை உருவாக்காமல் நல்ல ஆக்கப்பூர்வமான உடன்பாட்டை எட்ட முடியும். என்றாலுமே இன்று பொம்மை அரசாங்கமே காணப்படுகிறது. எமது நாட்டிற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் தலையீடு தேவை. வங்குரோத்தான கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் செயல்பட்டால் எமது நாடு இன்னும் ஒரு பாதாளத்தில் விழும். நாட்டுக்கு பெற முடியுமான சிறந்ததை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும்.
தமிழர் தாயக விடுதலை போராட்ட காலத்தின் மருத்துவ சேவைகளுக்கு பங்களித்து வைத்தியர் ஜெயகுலராஜாவின் இறுதி நிகழ்வு இன்று மாலை 4 மணிக்கு கண்ணுக்கேணியில் உள்ள புனித மத்தியா கல்லறை தோட்டத்தில் இடம்பெற்றது. அவரது உடல் நல்லடக்கமும் செய்யப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தில் விடுதலை போராட்ட காலத்தில் காயம்பட்ட மூத்த போராளிகளுக்கு மருத்துவ சேவை வழங்கிய காரணத்தினால் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறைவாசம் அனுபவித்தவரும் போர்க்காலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 1வது பிராந்திய சுகாதார பணிப்பாளராக சேவை புரிந்தவருமான வைத்தியர் ஜெயகுலராஜுவின் இறுதி நிகழ்வு இன்று மாலை இடம்பெற்றுள்ளது. 80களில் ஆரம்பத்தில் சாவகச்சேரியில் உள்ள ஸ்ரீலங்கா காவல் நிலைய தாக்குதலில் காயமடைந்த சீலன் உட்பட மூத்த போராளிகளுக்கு சிகிச்சை வழங்கியமைக்காக கைது செய்யப்பட்ட இவர் வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். எனினும் 83ஆம் ஆண்டு ஜூலையில் இடம்பெற்ற வெலிக்கடை படுகொலையின் பின்னர் ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளுடன் இவரும் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அதன் பின்னர் மட்டக்களப்பு சிறை உடைப்பு சம்பவத்தின் மூலம் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட இவர் அன்றைய நாட்களில் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்திருந்தார். அதன் பின்னர் போர்க்காலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 1வது பிராந்திய சுகாதார பணிப்பாளராக சேவை புரிந்து ஓய்வு பெற்ற வைத்தியர் ஜெயகுலராஜா கடந்த வார இறுதியில் மரணமடைந்த நிலையில் அவரது இறுதி நிகழ்வு இன்று மாலை நல்லடக்க ஆராதனைகளுடன் கணுக்கணியில் உள்ள புனித மத்தியா கல்லறை தோட்டத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அபிவிருத்தி என்ற போர்வையில் வடக்கில் உள்ள கடற்தொழிலாளர்களின் இருப்புகளை சூறையாடுவதாக அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடக்கு மாகாண இணைப்பாளர் ஆனா அன்னராசா குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலேயே சட்டவிரோத செயற்பாடுகளும் முறையற்ற முதலீடுகளும் இடம்பெற்று வருவதாக யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஆனா அன்னராசா சுட்டிக்காட்டியுள்ளார். மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தான் வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற முதலீடுகளும் நடைபெறுகிறது. குறிப்பாக ஜனாதிபதிக்கு கீழே இருக்கின்ற நாரா நிறுவனம், நெக்டா நிறுவனங்கள் இந்த கடலிலே எத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள், அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே தான் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்தும் பரிச்சார்த்தம் அல்லது தழுவல் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இருப்பையும் கடலையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தான் அளிக்கிறார் என்று அவருக்கு நாங்கள் கோரிக்கை விடும் போது எங்களுடைய கோரிக்கையை செவிசார்க்காமல் மௌனமாக இருக்கிறார். நேற்றைய தினம் கூட மன்னார் மாவட்டத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்த போது மன்னார் மாவட்ட பேராயர் அவர்கள் கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையையும் ஜனாதிபதியை கவனம் செலுத்துமாறு கேட்டிருக்கிறார். ஏன் நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுகின்றோம் என்றால் வடக்கிலே இருக்கிற அதிகாரிகளிடம் குரல் கொடுத்து எங்களுக்கு பயனில்லை, துறைக்கு பொறுப்பானவர்களிடமும் கொடுத்து பதிலில்லை, பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலும் எங்களுடைய பிரச்சனையை சென்றால் புலையென்று ஏற்றுக்கொள்கின்றார்கள், நடவடிக்கை இல்லை. எனவே இந்த சீன நாட்டு கடல் அட்டை பண்ணை கடல் நாராவினால் செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி வரும்போது வெளிப்படுத்த வேண்டும். எந்தெந்த பிரதேசத்திலே ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் சாத்தியக்கூறு என்ன, கடல் அட்டை செய்யலாமா இல்லையா, அல்லது கடல் சூழலுக்கு பாதிப்பா இல்லையா என்ற ஆய்வு அறிக்கை ஏதும் வெளிப்படுத்தப்படாமல் ஆய்வு அறிக்கையை சட்டவிரோதமாக அந்த திணைக்களங்கள் மறைச்சு வச்சுக்கொண்டு அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களை அளிக்கின்ற ஒரு செயல்பாடு இந்த சீன கடல் அட்டை. மீண்டும் அந்த சீன கடல் அட்டை விவகாரம் உருவெடுக்க இருக்கின்றது. அது எதிர்கால ஜனாதிபதி தேர்தலுக்காக இந்த சீன கடல் அட்டையை பாவிப்பார்களாக இருந்தால் ஜனாதிபதி அவர்களே, நாங்களும் உங்களிடம் மன்றாட்டம் கேட்கின்றோம். உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களுடைய பாரம்பரிய மீனவர்கள் அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற கடலை எந்த ஆய்வுகளின்றி நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் முதலீடும் செய்யக்கூடாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஜனாதிபதிக்கு விடுவதோடு, இலங்கையில் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் ஒப்பந்த அரசியல் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டை வங்குரோத்தாக்கிய ராஜபக்சர்களின் பாதுகாவலராக இருக்க விரும்பாத காரணத்தினாலேயே பிரதமர் மற்றும் ஜனாதிபதி பதவிகளை ஏற்க மறுத்ததாக அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் கலந்துரையாடல் நடந்து வருவதாக வாய்ச்சொல் தலைவர் லண்டன் சென்று குறிப்பிட்டுள்ளார். இது அப்பட்டமான பொய். திசை காட்டியும் ஜானிக்கும் இடையிலான டீலே இன்று நாட்டில் மிகப்பெரிய டீலாகும்.
சமீபத்தில் சுயாதீன தொலைக்காட்சி ஒன்றில் நிகழ்த்தப்பட்ட நாடகம் இதை நிரூபித்துள்ளது. இதை கேள்விக்குட்படுத்திய ஊடகவியலாளருக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கும் நேரத்தில் அந்த நபருடனான யானை திசை காட்டியின் டீல் நாட்டிற்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது. 52 நாள் அரசியல் சூழ்ச்சி இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக பதவியேற்குமாறு 71 தடவைகள் அழைப்பு விடுத்த போதும் கொள்கைசார் அரசியலை முன்னெடுத்து வருவதால் அதனை நிராகரித்தேன். மக்களின் ஆசையுடனே நான் பதவிக்கு வருவேன் என குறிப்பிட்டேன். நாட்டை வங்குரோத்தாக்கிய ராஜபக்ஷக்களின் பாதுகாவலராக இருக்க விரும்பாத காரணத்தினால் அதனை குறிப்பிட்டேன். பூரண முடியாட்சியை தருவதாக குறிப்பிட்டாலும் நாட்டை வங்குரோத்து செய்தவர்களுடன் சஜித் பிரேமதாசவிற்கு டீல் இல்லை. டீல் போடவும் மாட்டோம். இந்த நாட்டின் 220 லட்சம் மக்களுடன் தான் எமக்கு டீல் இருக்கும். வாய்ச்சொல் தலைவர் போல் லண்டன், கனடா, அமெரிக்கா செல்வதை விட அனுராதபுரத்தில் விவசாயிகளுடன் இருப்பதே எனக்கு சிறந்தது. ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி போட்டியிடுவது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் கூறியுள்ளார். தாம் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இருப்பதால் அந்த கூட்டணியுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கட்சி வேறுபட்ட முடிவை மேற்கொண்டால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என ரவூப் ஹக்கீம் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடப் போவதாக அவரது பிரதிநிதிகள் தெரிவித்தாலும் அது பற்றி உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை எனவும் ரவூப் ஹக்கீம் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் இடம்பெறவுள்ள வளரும் நாடுகளுக்கு சமூக வளர்ச்சி மற்றும் வறுமை குறைப்பு தொடர்பாக பயிற்சி நெறியில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து நல்லூர் பிரதேச செயலகத்தின் சமூக சேவை உத்தியோகஸ்தர் ரஜீபன் தர்மினி கலந்து கொள்ளவுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக ஐபிசி தமிழுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். சீனாவின் பீஜிங் நகரத்திலே ஜூன் 19ஆம் திகதி தொடக்கம் ஜூலை 2ஆம் திகதி வரை சீனா வளரும் நாடுகளுக்கு வறுமை குறைப்பில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் தொடர்பான சமூக பணி கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. இந்த கருத்தரங்கிலே இலங்கை நாட்டிலிருந்து 8 பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளோம். இந்த நிகழ்வில் 7 பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பதவிநிலை உத்தியோகர்களும் அவர்களுடன் தமிழ் தரப்பிலே யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த நல்லூர் பிரதேச செயலகத்தின் சமூக சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகராகிய நானும் கலந்து கொள்வதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பானது சமூக சேவை திணைக்கள பணிப்பாளரால் சென்ற வருடம் நான் சிறந்த சமூக சேவை அபிவிருத்தி உத்தியோகராக தெரிவு செய்யப்பட்டமைக்காக வழங்கப்பட்டது. அம்மையாருக்கும் என்னுடைய பிரதேச சார்ந்த நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகர்கள் பதவிநிலை உத்தியோகர்கள் அனைவருக்கும் நன்றிகளுடன் என் தாய் நாட்டிலிருந்து விடைபெறுகின்றேன். இலங்கைக்கு எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பான வேலை திட்டத்தை தயாரிப்பதற்காக விசேட குழுவொன்றை நியமித்துள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். அதே நேரம் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான வரைவை சர்வதேச நாணய நிதியம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாகவும் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய கூறியுள்ளார். இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான திட்டத்தை தயாரிப்பதற்காக ஸ்ரீலங்கா நிதி அமைச்சின் வர்த்தக மற்றும் கொள்கை திணைக்களம், மத்திய வங்கி, வாகனங்களை இறக்குமதி செய்யும் இரு குழுக்களின் பிரதிநிதிகள், கைத்தொழில் அமைச்சர், சுற்றாடல் அமைச்சு உள்ளிட்ட வாகன இறக்குமதியுடன் தொடர்புபடும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் நிதி விவகாரங்களின் வழிகாட்டியாக திகழும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பல்வேறு நிதி விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு இணக்கத்தை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலைகளில் வாகன இறக்குமதி நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை நேரடியாக பாதிக்கும் என்பதால் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான வரவை சர்வதேச நாணய நிதியத்திடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாகவும் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய கூறியுள்ளார். இந்த வரைவுக்கு அமைய பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு குறிப்பிட்ட முறையின் கீழ் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் சுற்றாடலை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட எந்தவொரு சட்டத்தையும் மாற்றியமைக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளதாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். அதே நேரம் தற்போதைய சுற்றாடல் சட்டம் புதுப்பிக்கப்பட்டு காலநிலை மாற்ற சட்டத்துடன் புதிய சட்டம் மூலமாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் அவசர வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுற்றாடல் அமைச்சின் செயற்பாடுகள் ஏனைய அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் போன்று ஒரேயடியாக வெளித்தெரிவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஒரே அமைச்சு என்ற வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் பல முக்கிய பணிகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் தினத்துடன் இணைந்து நாடளாவிய சுற்றுச்சூழல் வாரத்தை பிரகடனப்படுத்தியதாகவும் இலங்கை முழுவதும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் நடும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜானக வக்கும்புர கூறியுள்ளார். மேலும் தற்போதைய 29% காடுகளின் அளவை எதிர்வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 32% அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக காடுகளில் உள்ள வெற்றிட பகுதிகளில் மரம் நடுவதற்கு புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுற்றாடல் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிக கவனத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் இதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க இயற்றப்படும் இந்த சட்டம் எக்காரணம் கொண்டும் தலைகீழாக மாற்ற வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஜானக வக்கும்புர கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் ஒன்றில் பாடகராக மாத்திரமே தாம் மேடையேறியதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க குறிப்பிடுகின்றார். தாம் ஒரு தொழில்முறை பாடகர் என தெரிவித்துள்ள ரஞ்சன் ராமநாயக்க தன்னை நிகழ்ச்சிக்கு அழைத்தால் அழைப்பை ஏற்று அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதிக செய்வேன் எனவும் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட யாரும் தனது குடிசார் உரிமைகளுக்காக பேசுவதில்லை என்றும் ரஞ்சன் ராமநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற கைதியொருவர் போதைப்பொருளுடன் கிளிநொச்சி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். கிளிநொச்சி அக்ராயன் காட்டுப்பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த போது குறித்த நபர் யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த நபரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதுடன் மேலதிக விசாரணைக்காக யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் குறித்த நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் கடந்த வருடம் நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்ற நுவர்லியா கினிகத்தென மத்திய கல்லூரியின் மாணவி செகானி நவோதயாவிற்கு ஸ்ரீலங்கா நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மடிக்கணனி வழங்கி வைத்துள்ளார். கொட்டகலையில் அமைந்துள்ள அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் காரியாலயத்திற்கு மாணவியை வரவழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு எதிர்காலத்தில் கல்வியிலும் தொழில்நுட்ப பிரிவிலும் சிறந்து விளங்க தனது ஒத்துழைப்பையும் வழங்குவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மூதூர் பகுதியில் வினை திறனுள்ள வகையில் திண்மக் கழிவுகளை முகாமைத்துவம் செய்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் எனும் தொழிற்பொருளில் விழிப்புணர்வு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் சர்வதேச அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனத்தினால் குறித்த விழிப்புணர்வு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் குருக்கள்மடம் அருள்மிகு ஸ்ரீலஸ்ரீ செல்ல கதிர்காம சுவாமி ஆலயத்தின் வருடாந்த சங்காபிஷேகம் இன்று இடம்பெற்றுள்ளது. யாகசாலையில் பூர்வாங்க கிரியைகள் இடம்பெற்று பின்னர் 1008 சங்காபிஷேக கிரியைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கும்பங்கள் ஆலயத்தை சுற்றி உள்வீதியாக எடுத்து வரப்பட்டு மூலமூர்த்தியாகிய ஸ்ரீலஸ்ரீ செல்ல கதிர்காம சுவாமிக்கும் வள்ளி தேவி யானைக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கையை வழிக்கு கொண்டுவர பொது வேட்பாளர் தேவை என்கின்றது தமிழ் பொதுச்சபை. பொது வேட்பாளர் தொடர்பான சுமந்திரனின் கருத்துக்கு பதிலடி. மகாவலி வலயத்தில் 45,000 காணி உறுதிகளை வழங்க ரணில் திட்டம். தமிழர் பகுதிகளில் புதிய சிங்கள குடியேற்ற அபாயம் என எச்சரிக்கிறார் ரவிகரன்.
இலங்கையில் அடுத்த வருடம் முதல் வீடுகளின் வாடகை வருமானத்துக்கும் புதிய வரி, நாணய நிதிய திட்டங்களுக்கு அரசாங்கம் தாளம் போடுவதாக சஜித் கண்டனம். மேற்கு வங்க தொடருந்து விபத்துக்கு மத்திய அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு, மோடியின் தவறான நிர்வாகம் காரணம் என காங்கிரஸ் கட்சி கண்டனம். சீக்கிய செயற்பாட்டாளர்களின் படுகொலை சதி சூத்திரதாரி அமெரிக்காவிடம் சிக்கினார். ஐரோப்பாவில் இருந்து நியூயார்க்குக்கு நாடு கடத்தப்பட்ட நிகில் குப்தா. பிரான்ஸ் பொதுத் தேர்தலுக்கான முதற் சுற்று வாக்களிப்புக்கு அதிகாரப்பூர்வ பரப்புரைகள் ஆரம்பம். தீவிர வலதுசாரிகளை தடுக்க இடதுசாரிகளின் புதிய கூட்டணி பிரயத்தனம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.